வணக்கம். இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள். பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் சென்ற வேன் விபத்து, 3 வைத்தியசாலையில். செம்மணி புதைகுழி நீதியான விசாரணை, அனுர அரசு உறுதி. மேலும் 45 நாட்கள் அகழ்வு, யாழ் நீதிமன்ற அனுமதி. திட்டமிட்ட காலத்திற்குள் வேலை திட்டங்களை நிறைவு செய்யவும் ஜனாதிபதி அறிவிப்பு. 2வது நாளாக தொடரும் போராட்டம், நோயாளிகள் அவதி. EPDPயுடன் பேச உள்ளதாக பொய்ச் செய்தி பரப்பப்பட்டுள்ளது. மனந்திறந்த கயேந்திரகுமார் பொன்னம்பலம். எந்த தரப்புடனும் தமிழரசுக் கட்சி கூட்டாட்சிக்கு இணங்கவே இல்லை, சுமந்திரன் கருத்து. செம்பியன்பட்டு கடற்கரையில் மீனவர்களிடையே முறுகல் நிலை. கட்கோவளத்தில் தீப்பரம்பல் கடும் முயற்சியால் கட்டுப்பாட்டில். இனி விரிவான செய்திகள். பிரதான அனுசரணை வழங்குவோர் VT கேஷ் அண்ட் கேரி மற்றும் VT சூப்பர் ஸ்டோரின் ஓன் பிராண்டான கல்யாணி அன்னபூரணி பிராண்டின் சகலவிதமான பொருட்கள் மற்றும் இலங்கை இந்திய காய்கறிகள், பழ வகைகள், சிறு தானியங்கள், எண்ணெய் வகைகள், பூஜை பொருட்கள், அன்றாட வாழ்விற்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள இன்றைய நாடுங்கள். VT கேஷ் அண்ட் கேரி மற்றும் VT சூப்பர் ஸ்டோர், பாரிஸ் லா சப்பல். உலகம் முழுவதிலும் இருந்து வருகை தருகின்ற அனைத்து முஸ்லிம்களும் ஒற்றுமையுடன் இறைவனை வணங்குவதற்காக மக்காவிற்கு வரும் இந்த ஹஜ் யாத்திரை ஏனைய அனைத்து மதங்களுடன் சமத்துவமாக வாழும் போதனை உள்ளடக்கியது என்று தான் உறுதியாக நம்புவதாக ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க தெரிவித்தார். ஹஜ் தின வாழ்த்தில் அவர் இதனை தெரிவித்தார். ஒரு நாடாக நம் முன்னால் உள்ள சவால்களை முறியடித்து நாம் விரும்பும் முன்னேற்றகரமான மற்றும் நாகரிகமான நாட்டை கட்டியெழுப்பதற்கு தேவையான சமூக, பொருளாதார மற்றும் அரசியல் மாற்றத்தை மேற்கொள்வதில் அனைவரின் கூட்டு முயற்சி, தலையீடு மற்றும் பங்கேற்பு மிக முக்கியமானது. ஹஜ் கொண்டாட்டம் அந்த பொதுவான நோக்கத்திற்காக கைகோர்க்க ஒரு சிறந்த தளத்தை உருவாக்குகின்றது என்பதை நான் இங்கு நினைவு கூறுகின்றேன். உலக மக்கள் அனைவரின் இதயங்களிலும் சமத்துவம், சகோதரத்துவம் மற்றும் தியாக உணர்வுகளை உருவாக்கும் ஹஜ் கொண்டாட்டம் உலக அமைதிக்கான ஒரு சிறந்த செய்தியாகும் என்றும் ஜனாதிபதி தன்னுடைய வாழ்த்துச் செய்தியில் மேலும் தெரிவித்துள்ளார். நுவரெலியா உடம்புசலாவ பிரதான வீதியில் பாடசாலை மாணவர்களை ஏற்றி சென்ற வேன் ஒன்று சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி வீதியோரத்தில் இருந்த மரத்தில் மோதி விபத்திற்கு உள்ளானதில் 3 காயமடைந்துள்ளதாக ராகலே போலீசார் தெரிவித்தனர். இந்த விபத்து நேற்று பிற்பகல் நுவரெலியா உடம்புசலாவ பிரதான வீதியில் உள்ள ராகலே புரூக்சைட் பகுதியில் இடம்பெற்றது. விபத்தில் காயமடைந்த சிறுவன், பெண் ஒருவர் மற்றும் வேனின் சாரதி ஆகியோர் நுவரெலியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்து தொடர்பாக ராகலே போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அடுத்த மாதம் மேலும் 4 லட்சம் குடும்பங்களுக்கு அஸ்வெசும உதவித்தொகை வழங்கப்படும் என்று கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த உதவித்தொகை திட்டத்திற்கு தகுதியானவர்களை தேர்ந்தெடுக்கும் பணிகள் இறுதிக்கட்டத்தில் உள்ளதாக குறித்த அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. அதன்படி அஸ்வெசும கொடுப்பனவை பெறுகின்ற மொத்த குடும்பங்களின் எண்ணிக்கை தற்போது 1.38 மில்லியன்கள் ஆகும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் செம்மணி புதைகுழி தொடர்பில் நீதியான விசாரணை இடம்பெற அரசு முழுமையான ஒத்துழைப்பை வழங்கும் என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். செம்மணி புதைகுழி விவகாரம் தொடர்பில் கருத்துரைக்கின்ற போது அவர் மேற்கண்டவாறு கூறினார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்த புதைகுழியிலிருந்து மீட்கப்படுகின்ற மனித எலும்புக்கூடுகள் பகுப்பாய்வுக்கு உட்படுத்தப்படும். அதன் பின்னர் உண்மைகள் வெளிவரும். இது பாரிய மனித புதைகுழி என்று எம்மால் சொல்ல முடியாது. நீதிமன்றத்தில் இது தொடர்பில் அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்படுகின்றன. வழக்கு விசாரணைகள் இடம்பெறுகின்றன. எனவே நீதிமன்றம்தான் இது தொடர்பில் இறுதி முடிவு எடுக்கும். புதைகுழி அகழ்வு பணிகளுக்கு அரசு தொடர்ந்தும் நிதி வழங்கும். இந்த புதைகுழி தொடர்பில் நீதியான விசாரணை இடம்பெற அரசு முழுமையான ஒத்துழைப்பு வழங்கும் என்றும் தெரிவித்தார். உங்கள் திருமண தேடலுக்கோர் முற்றுப்புள்ளி சொர்க்கம் திருமண சேவை. கனடா மற்றும் இலங்கையில் அலுவலகங்களை கொண்டு 12 வருட சேவை அனுபவம் பெற்ற உலக தமிழர்களுக்கான சிறந்த திருமண சேவை சொர்க்கம் திருமண சேவை.
தொடர்புகளுக்கு கனடா 001-416-666-1855, இலங்கை 077-200-230. இதேவேளை செம்மணி மனித புதைக்குழியினை மேல 45 நாட்கள் அகழ்வதற்கு யாழ் நீதவான் நீதிமன்றம் கட்டளை பிறப்பித்ததோடு இது தொடர்பில் பாதட்டினை நீதியமைச்சிற்கு அனுப்பி வைப்பதற்கு சட்ட வைத்திய அதிகாரியை சமர்ப்பிக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார். செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைக்குழி விவகாரம் யாழ் நீதவான் நீதிமன்றில் நீதிபதி ஆனந்தராஜா முன்னிலையில் நேற்று விசாரணைகளுக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்த வழக்கில் கடமையாற்றும் சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன், தொல்பொருள் தடயவியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவ ஆகியோரின் அபிப்பிராய அறிக்கை, நிபுணத்துவ அறிக்கையின் பிரகாரம் 3 விதமான விடயங்கள் இருவராலும் முன்வைக்கப்பட்டது. இதன்போது குறிக்கப்பட்ட அகழ்வு இடம்பெறும் இடத்தில் 1.6 மீட்டர் அடியளவிலேயே மனித எண்பு எச்சங்கள் அடையாளப்படுத்தக்கூடியதாக உள்ளது என்றும், குழப்பமான சூழலில் மனித எண்புக்கூடுகள் புதைக்கப்பட்டுள்ளது என்றும், ஆடைகளோ அல்லது தனிப்பட்ட அணிகலன்களோ குறித்த இடங்களில் காணப்படவில்லை என்றும், எனவே இது சட்டவிரோதமான ரகசியமான புதைக்குழியாக இருக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டது. தற்பொழுது அடையாளம் காணப்பட்ட எலும்புக்கூடுகளில் 17 எலும்புக்கூடுகள் பகுதியளவிலும் முழுமையாகவும் அடையாளம் காணப்பட்டு 5 மனித எலும்புக்கூடுகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளதாகவும், தொடர்ந்தும் பல மனித எச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் தொடர்ச்சியாக இந்த மனித புதைகுழி அகழ வேண்டும் என்ற பரிந்துரை பேராசிரியர் மற்றும் சட்ட வைத்திய அதிகாரிகளால் முன்வைக்கப்பட்டது. அத்துடன் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் உறவுகள் சார்பில் மன்றில் முன்னிலையான சட்டத்திறனையும் இதொடர்பில் அகழ்வை முன்னெடுக்க வேண்டும் என்று வலியுறுத்திய நிலையில் அவர்கள் அகழ்வு குறித்து திருப்திப்படுகின்ற வரையில் தொடர்ச்சியாக அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்றும், இதொடர்பில் சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவனின் கோரிக்கையின் அடிப்படையில் சமர்ப்பித்து நீதியமைச்சினூடாக நிதியினை பெறுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டது. இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்ட நிதி ஒதுக்கீடுகளின் கீழ் நகர அபிவிருத்தி, நிர்மாணிப்பு மற்றும் வீடமைப்பு அமைச்சினால் செயல்படுத்தப்படுகின்ற வேலை திட்டங்களின் முன்னேற்ற மீளாய்வு தொடர்பான கலந்துரையாடல் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க தலைமையில் இடம்பெற்றது. இலங்கையை கவர்ச்சிகரமான சுற்றுலா தலமாக மாற்றுவதற்கு மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற நகர அபிவிருத்தி வேலை திட்டங்களின் முன்னேற்றம், கொழும்பு மாவட்டத்தில் கால்வாய் சுத்திகரிப்பு மற்றும் கழிவு முகாமைத்துவ திட்டங்கள், நீர்த்திட்டங்கள் மற்றும் வீடமைப்பு உதவி திட்டங்கள் ஆகியவற்றின் செயல்பாடுகள் மற்றும் தற்போதைய முன்னேற்றம் குறித்து விரிவாக கலந்துரையாடப்பட்டது. இந்த வேலை திட்டங்கள் ஒவ்வொன்றும் திட்டமிட்ட உரிய காலத்திற்குள் பூர்த்தி செய்யப்படுவதை உறுதி செய்யுமாறு ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்தார். நிறைவுகாண் மருத்துவ நிபுணர்கள் நாடளாவிய ரீதியில் ஆரம்பித்த வேலைநிறுத்த போராட்டம் நேற்று 2வது நாளாக முன்னெடுக்கப்பட்டது. இதன் காரணமாக வவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் நோயாளிகள் பல்வேறு அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்ததாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் கூறுகின்றன. குறித்த போராட்டமானது பதவி உயர்வுகள், வார இறுதி மற்றும் விடுமுறை கொடுப்பனவுகள், பட்டதாரி ஆட்சேர்ப்பு சிக்கல், சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகள் தொடர்பான ஒப்பந்தங்களை புறக்கணித்தல், ஓய்வூதிய நிபந்தனைகள் மற்றும் பயிற்சிகள் போன்ற பிரச்சினைகளை முன்னிறுத்தி குறித்த போராட்டமானது ஆரம்பிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை துணை வைத்திய தொழிற்சங்கங்களின் ஒருங்கிணைந்த கூட்டமைப்பு இன்று காலை 8 மணிக்கு இணை வைத்திய நிபுணர்களால் தொடங்கப்பட்ட வேலைநிறுத்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டுவர தீர்மானித்துள்ளதாக தெரிய வருகின்றது. இந்த வேலைநிறுத்தத்தால் நோயாளிகளுக்கு ஏற்பட்ட சிரமத்தை கருத்தில் கொண்டே இந்த 5 சங்கங்களின் 4 சங்கங்கள் வேலைநிறுத்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டுவர தீர்மானித்துள்ளதாக அதன் செயலாளர் ஷானக தர்ம விக்ரம தெரிவித்தார். வேலை நிறுத்தத்தை முடிவு கொண்டுவர தீர்மானிக்கப்பட்ட போதிலும் மருத்துவ ஆய்வக தொழில் தொடர்ந்தும் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடும் என்றும் அவர் கூறினார். எனினும் தமது கோரிக்கைகளுக்கு தீர்வுகள் வழங்கப்படாவிட்டால் எதிர்காலத்தில் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ள வேலை நிறுத்தத்தை மீண்டும் தொடங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். இலங்கை தமிழரசுக் கட்சி EPDP கூட்டை நியாயப்படுத்துவதற்காக எங்கள் கூட்டணியிலிருந்து ஒரு சிலர், குறிப்பாக சுரேஷ் பிரேமச்சந்திரனும் சித்தார்த்தனும் EPDPயின் தலைவர் டக்ளஸ் தேவானந்தாவை சந்திக்கப் போவதாகவும் அவர்களின் ஆதரவை ஆட்சி அமைப்பதற்கு கோருவதற்கு நாங்கள் ஒரு சிலர் நடவடிக்கை எடுத்திருப்பதாகவும் வெளியான செய்திகள் பற்றி தமிழ் தேசிய மக்கள் முன்னணி நாடாளுமன்ற உறுப்பினர் கயேந்திரகுமார் பொன்னம்பலம் கருத்து வெளியிட்டுள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் மாநாட்டில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். 2 நாளைக்கு முன்பதாக ஒரு சில பத்திரிகைகளில், இணைய பத்திரிகைகளில் தமிழ் தேசிய பேரவைக்கும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் இடையிலே இந்த கூட்டு உறுதிப்படுத்தப்பட்டதற்கு பிறகு எங்களுடைய கூட்டணியிலே இருந்து ஒரு சிலர், குறிப்பாக திரு சித்தார்த்தன் அவர்களும் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களும்
இபிடிபியுடைய தலைவர் டக்ளஸ் தேவானந்தாவை சந்திக்கப் போவதாகவும் அவர்களுடைய ஆதரவை ஆட்சி அமைப்பதற்கு கோருவதற்கு நாங்கள் ஒரு சில நடவடிக்கை எடுத்திருந்ததாக பத்திரிகையில் அந்த செய்தி வெளியிடப்பட்டிருந்தது. அந்த செய்தி முற்றிலும் தவறான பொய்யான செய்தி. அந்த செய்தி திட்டமிட்ட வகையில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் தமிழ் தேசிய பேரவைக்கும் இடையிலே நடைபெற்ற கொள்கை ரீதியான அந்த ஒப்பந்தத்தை கொச்சைப்படுத்துவதற்காக திட்டமிட்டு பரப்பப்பட்ட ஒரு பொய்யான செய்தியாக நாங்கள் அதை நிராகரிக்கின்றோம். அதை நாங்கள் அந்த பொய் செய்தியை கண்டிக்கின்றோம். இன்றைக்கு எங்களுக்கு நன்றாக தெரியக்கூடியதாக இருக்கின்றது, அந்த செய்தி திட்டமிட்டு பொய்யாக பரப்பப்பட்டதுக்கான காரணம் தமிழரசு கட்சி இபிடிபியுடைய தலைவர் டக்ளஸ் தேவானந்தாவை சந்திக்கிறதுக்கு ஏற்கனவே முடிவெடுத்து இருந்த ஒரு நிலையிலே அந்த பொய் செய்தியை பரப்பின ஊடகங்கள் தமிழரசு கட்சியுடைய தலைமைத்துவத்துக்கு மிகவும் விசுவாசமாக செயல்படுகின்ற காரணத்தினாலே தமிழரசு கட்சி அந்த இபிடிபியோட நடத்த இருக்கின்ற அந்த சந்திப்பையும் அவர்களுடைய அந்த கூட்டையும் நியாயப்படுத்துவதற்காக, அதாவது தமிழ் தேசிய பேரவையும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் கூட இபிடிபியோட ஆட்சி அமைப்பதற்கு கூட்டு சேருவதற்கு தயாராக இருந்தது. தமிழரசும் அதைத்தான் செய்தது. ஆனால் இபிடிபி இறுதியில் தமிழரசோட சேர்றதுக்கு விரும்பினதை சுட்டி காட்டி அந்த கூட்டை நியாயப்படுத்துவதற்காக திட்டமிட்டு பரப்பப்பட்ட ஒரு பொய்யான செய்தியாகத்தான் நாங்கள் இதை அடையாளப்படுத்தி இருக்கின்றோம். நாங்கள் ஆட்சி அமைப்பு தொடர்பில் ஏனைய தமிழ் கட்சிகளிடம் ஆதரவு கோரிக்கை எந்தவித ஒளிவுமறையும் இல்லாமல் நேரடியாக மேற்கொண்டிருக்கின்றோம் என்று இலங்கை தமிழரசுக் கட்சியின் பொதுச் செயலாளர் எம். ஏ. சுமந்திரன் தெரிவித்தார். கொழும்பில் அவரது இல்லத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு செம்பியன்பட்டு பகுதியில் மீனவர்களிடையே நேற்று முறுகல் நிலை ஏற்பட்டது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரியவருவதாவது, வடமராட்சி கிழக்கு செம்பியன்பட்டு சென் பிலிப்னேரியார் கடற்தொழில் கூட்டுறவு சங்கத்தின் பொதுச்சபை செம்பியன்பட்டு பகுதியில் உளவு இயந்திரத்தை பயன்படுத்தி கரைவலை தொழில் செய்வது முற்றாக தடை செய்வதாக ஒரு தீர்மானத்தை இந்த ஆண்டு நிறைவேற்றியது. இந்த தீர்மானத்திற்கு பின்பு குறித்த பிரதேசத்தில் உளவு இயந்திரத்தை பாவித்து கரவலை தொழில் செய்து வந்தவர்களை அதிகாரிகளின் உதவியுடன் சென்ட் பிலிப் நேரியார் கடற்தொழிலாளர் சங்க நிர்வாகம் அகற்றி வந்தனர். இந்நிலையில் சில நாட்களாக செம்பியன்பட்டு கடற்பிரதேசத்தில் சிலர் உளவு இயந்திரம் கொண்டு மீண்டும் கரவலை தொழிலை மேற்கொண்டு வருவதாக குற்றச்சாட்டு எழுப்பப்பட்டது. இதன் அடிப்படையில் கடற்தொழிலாளர் சங்க நிர்வாகத்தினர் மற்றும் பொதுமக்கள், போலீசார், நீர்வள திணைக்கள அதிகாரிகளுடன் குறித்த கரவலை வாடிகளுக்கு நேற்று விஜயம் செய்தனர். இதன்போது ஆவணங்களை பரிசோதித்த கடற்தொழில் பரிசோதகர் முறையான அனுமதி பெறவில்லை என்பதை சுட்டிக்காட்டியதுடன் கடற்தொழில் சங்கத்தின் தீர்மானத்திற்கு அமைய உடனடியாக குறித்த இடத்திலிருந்து வெளியேறுமாறு பணித்ததுடன் உளவு இயந்திரம் பாவித்து கரைவலை தொழில் செய்ய முடியாது என்று தெரிவித்தார். மேற்கொண்டு இந்த பிரதேசத்தில் உளவு இயந்திரம் பாவித்து சட்டவிரோதமாக தொழில் புரிந்தால் நீதிமன்றத்தின் ஊடாக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டிய நிலை ஏற்படும் என்றும் பரிசோதகர் எச்சரித்தார். உளவு இயந்திரம் பாவித்து கரைவலை தொழில் செய்வதால் சிறு தொழிலாளர்கள் பாதிக்கப்படுவதாகவும் கடற்தாவரங்கள் அழிந்து வருவதாக அந்த பகுதி மீனவர்கள் குற்றம் சாட்டி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. பிரதேசத்தில் கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு மேற்படியாக நாங்கள் டிராக்டரில் வீஞ்சு தொழில் பயன்படுத்தி வளைச்சி வரோம். அதுக்கு முற்பட்ட காலத்தில் நாங்கள் கையால் வளைச்சி வருகிறோம். கிட்டத்தட்ட இந்த வருஷத்து இப்போ எங்களை வளைக்கக்கூடாதுன்னு சொல்லி முரண்பட்டுக்கிட்டு போகிற நிர்வாகம் தான் எங்களை கடந்த காலத்தில் வளைக்குமாறு பூரண ஒத்துழைப்புகளை வழங்கியிருந்தது. இதே ஏன் இந்த முறை எங்களை வளைக்கக்கூடாதுன்னு சொல்லிடுவோம் சொன்னால் எங்கள்கிட்ட பணத்தை பெற்றுக்கொள்கிற ஒரு நோக்கத்துக்காக எங்களோட குறிப்பிட்ட ஒரு பணத்தை தாருங்கள், நாங்கள் உங்களை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வளைக்க விடுவோம் என்ற ஒரு காரணத்துக்காக நாங்கள் சொன்னோம், நாங்கள் இந்த முறை உங்களுக்கு பணம் ஒன்றும் தரமாட்டோம். அந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த அது பாதிப்படைது, சிறு தொழிலாளர் பாதிப்படைன்னு சொன்னால் இந்த கடந்த 5 வருஷமும் இந்த நிர்வாகம் தான் எங்களை விட்டது. அப்போது இந்த மக்களுக்கு ஒரு பாதிப்பு நடைபெற இல்லையா? அந்த மக்கள் போன வருஷம் தொழிலை நிப்பாட்டுற சொல்லி ஏற்பாடு செஞ்சுக்கலாம் தானே. இந்த வருஷமே வரினம் போலியான ஒரு பிம்பத்தை ஊர் மக்கள்கிட்ட போயிட்டு தொழில்படுத்தி தொழில் கொண்டு இந்த கிட்டத்தட்ட மக்கள் குறிப்பிட்ட அரைவாசிக்கு மேற்பட்ட மக்கள் தொழிலில் ஈடுபட ஆளாக்கள், அவைக்கும் கடத்தொழிலுக்கு எந்த சம்பந்தம் இல்லை. அப்படிப்பட்ட அவர்களை தான் கூட்டிக் கொண்டு எங்களை இந்த தொழிலை நிப்பாட்ட கொண்டு கொண்டு போயிடும். இப்போ எங்களுக்கு சமாசத்தாலே எங்களுக்கு பிசினஸ் டிபார்ட்மெண்ட் சொன்ன அவசரம் உரிய ஆவணங்களை பெற்றுக்கொண்டு நீங்கள் தொழிலை செய்யும் கொண்டு வேண்டாம் எங்களுக்கு சொல்லிட்டு போயிருக்கோம். நாங்கள் இந்த வருங்காலத்தில் இதற்குரிய ஆவணத்தை நாங்கள் பிசினஸ் டிபார்ட்மெண்ட் கொடுத்துட்டு நாங்கள் தொழிலை
தொடர்ந்து தொழில் மேற்கொண்டா போகும். இதற்கு வந்து இந்த தொழிலாக வந்து எந்த விதமான பாதிப்புகளும் இல்லை. கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் இங்கே தான் இந்த எங்களுடைய பாடு வந்துருக்கு. இது வந்து எங்களுடைய சொந்த பரம்பரை பாடு. எங்களிடத்துல நாங்கள் தொழிற்சொல்ல செய்ய முடியாத கட்டத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த குழப்பத்துக்கு முழு காரணமாக இருக்கிற வந்து கடந்த காலத்தில் எங்களை தொழில் செய்ய விட்ட நிர்வாகம் தான் இந்த முறை தொழில் செய்யக்கூடாதுன்னு சொல்லி கொண்டிருக்கிறாங்க. இதே ஊர் மக்களில் ஒரு அக்கறை கொண்ட நிர்வாகம், ஊர் மக்களை வந்து பாதிக்கப்படுகிறன்னு இப்போ சொல்கிற நிர்வாகம் கடந்த காலங்களே எங்களை வந்து வளைக்க விட்டுருக்கக்கூடாது. பரச்சங்குளம் குருவேச்சியாறு பகுதியில் சட்டவிரோத கசிப்பு உற்பத்திக்கு தயாராக இருந்த நிலையில் கோடா, செப்பு சுருள், பரல் என்பன கைப்பற்றப்பட்டது. ஒட்டிசுட்டான் போலீஸ் நிலைய குற்றத்தடுப்பு பிரிவு பொறுப்பதிகாரி சுபேசன கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலை அடுத்து நேற்று முன்தினம் மாலை பரசங்குளம் குருவேச்சியாறு பகுதியில் மேற்கொண்ட சுற்றிவளைப்பில் உற்பத்திக்கு தயாராக இருந்த நிலையில் 1,35,000 மில்லிலீட்டர் கோடா, செப்பு சுருள், பரல் என்பன ஒட்டிசுட்டான் போலீசாரினால் கைப்பற்றப்பட்ட நிலையில் முள்ளியவளை பகுதியைச் சேர்ந்த சந்தேக நபர் தப்பியோடியுள்ளார். குறித்த சந்தேக நபரை தேடி வருகின்ற நிலையில் மேலதிக விசாரணைகளை ஒட்டிசுட்டான் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். எல்லை தாண்டி வருகின்ற இந்திய மீனவர்களை சுட்டுப்பிடிக்குமாறு யாழ்ப்பாணம் மீனவ சங்கங்களின் சம்மேளனத்தின் தலைவர் அந்தோணிப்பிள்ளை மரியதாஸ் தெரிவித்தார். யாழ்ப்பாணத்தில் உள்ள அவரது இல்லத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். அதாவது தற்பொழுது நாங்கள் இந்த 60 நாளும் எமது தொழில்களை வடபகுதி மீனவர்களும் எமது எங்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னோக்கி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இதுவரையில் இந்த 60 நாளும் தொடர்ந்து செய்தோம். எங்களுக்கு வருமானத்தையும் எமது மீனவர்கள் விட்டு தந்துள்ளார்கள். அதால் எமது மீன்கள் தற்பொழுது எந்த பிரச்சனையும் இல்லாமல் நாங்கள் கடலில் தொழில் செய்வதற்கு ஏதுவாக இருந்தது. இப்பொழுது 16ஆம் தேதி மீண்டும் பெறப்போகிறார்கள். இந்திய இழுவை மடி படகை கொண்டு எமது கடற்பரப்புக்குள் நுழைய போகிறார்கள். அந்த இந்திய மீனவர்களின் அட்டூழியத்தால் இதுவரையிலே எமது யாழ் மாவட்ட மீனவர்கள் துன்பப்பட்டு பல போராட்டங்களை நடத்தி எந்த ஒரு முடிவும் எமது அரசாங்கத்தாலேயோ எமது மந்திரிமார்களாலேயோ எடுக்க முடியவில்லை. ஏனென்றால் எங்களுக்கு தெரியவில்லை, ஏன் அவர்கள் இந்த பிரச்சனையில் எமக்கு சரியான தீர்வுகளை கிடைக்கவில்லை என்று எமக்கு தெரியவில்லை. ஆனால் நாங்கள் போராட்டத்தை பலமுறை நடத்தியும் எங்களுக்கு ஒரு முடிவும் தரவில்லை. ஆனால் இதை நாங்கள் மீண்டும் கலைத்து கொண்டிருப்பதில் எந்த ஒரு பிரயோசனம் இல்லமாய் தெரிகிறது. எமக்கு கடற்படை எமது தோளோட தோள் நின்று எமக்கு இது பக்கபலமாக செயல்படுத்த வேண்டி எமது இந்திய இழுவமடி படகை வராமல் தடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அதே நேரத்தில் எமது கடற்தொழில் அமைச்சருக்கும் எமது ஒரு முக்கியமான அறிவித்தலை கொடுக்கின்றோம். இந்த இனியாதல் இந்த இந்திய இழுவமடி படகுகள் எங்களை எல்லையை தாண்டி வராமலும் எமது அரசாங்கம் இதற்கு சரியான இணக்கமும் தெரிவித்து இந்த இருநாட்டு மீனவர்களும் அரசாங்கமும் கதைச்சு இனிமேலாத எங்களுக்கு ஒரு முடிவை தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அதோடு எமது கடற்படைக்கு முக்கியமான நாங்கள் ஒரு வேண்டுகோளை விடுகிறோம். அவர்களை கட்டுப்படுத்த இயலாட்டி நீங்கள் சுட்டாத அவர்களை பிடியுங்கள். யாழ்ப்பாணம் பருத்தித்துறை கட்கோவளம் பகுதியில் நேற்று முன்தினம் இரவு சம்பப் பொருட்களுக்கு தீ வைக்கப்பட்டமையால் அந்த பகுதியில் கடுமையான தீப்பரவல் ஏற்பட்டது. கடும் தீ காரணமாக கடற்கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கடற்தொழில் உபகரணங்கள் பல தீயில் எரியக்கூடிய நிலையில் விரைந்து செயற்பட்ட பிரதேச மக்கள் மற்றும் பருத்தித்துறை போலீசார் தண்ணீர் கொண்டு தீயணைப்பு நடவடிக்கையில் ஈடுபட்ட போதும் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்படவில்லை. உடனடியாக செயற்பட்ட பருத்தித்துறை போலீசார் யாழ்ப்பாணம் மாநகர சபை தீயணைப்பு வாகனத்தை வரவழைத்து தீப்பரவலை கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தனர். குறித்த சம்பவம் நேற்றிரவு 7 மணியிலிருந்து இரவு 10:30 மணி வரை இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை தீ கடுமையாக பரவிக் கொண்டிருந்த நிலையில் கிராம மக்களால் தீயால் எரிந்து நாசமாக கூடிய மீன்பிடி படகுகள் மற்றும் வலைகள் உட்பட மீன்பிடி உபகரணங்களை பாதுகாப்பான இடங்களுக்கு நகர்த்தி பாதுகாத்துக் கொண்டனர். குறித்த தீ கட்டுப்பாடு நடவடிக்கையில் பருத்தித்துறை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி, தலைமை போலீஸ் பரிசோதகர் பிரியந்த அமரசிங்க தலைமையிலான போலீசார் மற்றும் ராணுவம் என்று பலரும் ஈடுபட்டமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூகம் மீடியா.com எனும் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.